ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜிதேஷ், ஜிடி காமிக்ஸ்லேருந்து நான் பேசுகிறேன். ஸோ போன வீடியோக்கு வந்து ரொம்ப கம்மியான வியூஸ் தான், பட் ஸ்டில் இட்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ பார்த்த அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஸோ தேங்க்யூ. ஸோ முதல்ல பேசிக்ஸ் பார்ப்போம். ஸோ ஒரு ஸ்டோரி எழுதல ஒரு பேசிக்ஸ் இருக்குது. அந்த பேசிக்ஸை மாஸ்டர் பண்ணாலே யூ கேன் ரைட் ப்ரிட்டி குட் ஸ்டோரிஸ். ஸோ அதில் அந்த ஸ்டோரிஸ்க்குன்னு காம்பனன்ட்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிசி செட்டப் பண்ணுற மாதிரி, ஒரு பிசிக்கு எப்படி ஒரு ரேமு, ஒரு மதர் போர்டு, ஒரு மானிட்டரு, ஒரு மவுஸுன்ற மாதிரி தான் தேவைப்படுதோ, அது மாதிரி நம்ம ஸ்டோரிஸ்க்கும் நம்ம ஒரு காம்பனன்ஸ் இருக்குது, ஓகேவா? அந்த ஸ்டோரிஸை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இமேஜின் நீங்கள் வந்து ஒரு ஆர்கிடெக்ட்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட்டுக்காக பிளான் போடுறீங்க. ஆனால் உங்களை அந்த வீட்டை காம்பனன்ட்ஸை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா? அது காம்ப்ரமைஸ் ஆகுமா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த நம்மளோட ஸ்டோரியும். ஸோ ஸ்டோரியில் மொத்தம் 7 காம்பனன்ட்ஸ் இருக்குது, 7 எலிமெண்ட்ஸ் காம்பனன்ட்ஸ். அது வேறு. பட் இது நான் சொன்னேன்னு வைங்களேன், திஸ் வுட் பி யாப்பிங் ஃபார் ஹோல் டே, இட் வுட் டேக் ஃபார் அவர். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டாக கொடுக்குறேன். நம்ம அப்கமிங் வீடியோஸில் இதை வந்து நம்ம என்ன ஏதுன்னு ஃபுல் ஃப்ரெஷ்டாக பார்ப்போம். ஏன்னா நான் கண்டென்ட் விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ இருந்தாலும் ஓகே பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அடிப்படை விஷயமாக இருக்கிறது, ஒரு ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு இருக்கிறது த வேர்ல்டு, ஓகேவா? ஸோ வேர்ல்டு பில்டிங்ன்றது அடிப்படையான ஒரு செங்கல் மாதிரி, ரொம்பவே முக்கியமான ஒரு காம்பனண்ட்டு. இது எப்படி உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு ராஜா காலத்து கதையில் போய், இந்த வேர்ல்டு பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜா காலத்து கதையில் போய் ஒரு சைபர் கிரைம் கதையே சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான். ஸோ ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம், இதை பற்றி பேசணுன்னா எனக்கு மினிமம் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு 2 hours தேவை. ஸோ ஜென்ரலாக சொல்லிடுறேன், அதை பற்றி வேறு வீடியோவில் பார்ப்போம், ஓகேவா? மோஸ்ட் அடுத்து வேர்ல்டு பில்டிங் பற்றி தான் பேசுவோம்னு நினைக்கிறேன். அண்டு ரெண்டாவது வந்து அந்த ஸ்டைல், அந்த மூட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஸ்டோரி டெல்லிங் வந்து அது ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்கா, இல்லை ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் இருக்கணும், ஓகேவா? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வி வில் டிஸ்கஸ் இட் லேட்டர், ஓகேவா? அண்ட் அப்புறம் எல்லாரும் அவரோட காத்திருந்த 3வது எலிமெண்ட் கேரக்டர்ஸ். அண்ட் 3வது எலிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ். இதில் மொத்தம் 3 டைப் இருக்குது. கேரக்டர்ஸில் 3 டைப் இருக்குது. அதாவது ஒன் இஸ் ஆப்வியஸ், த ப்ரொட்டாகனிஸ்ட், த மெயின் கேரக்டர், த ஹீரோ கேரக்டர். அண்ட் நெக்ஸ்ட்டு டியூட்டர்கனிஸ்ட், ஓகேவா? கொஞ்சம் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். டியூட்டர்கனிஸ்ட் இதில் வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுற கேரக்டர் இருக்கும், ஓகேவா? ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சாசுகே, இதனால் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போகலாம். அந்த சைடு கேரக்டர் மூலயமா இன்னும் கொஞ்சம் லோவர் எக்ஸ்பேண்ட் ஆகும். அண்ட் அது மூலயமா அந்த ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வேறு யார்? ஆன்டகனிஸ்ட் தான். நம்ம ஆன்டகனிஸ்ட் தான் வில்லன். ஸோ இதில் தான் வந்து ஹீரோக்கு அந்த தொல்லை கொடுப்பாங்க, இதெல்லாம் தான். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். அண்ட் கேரக்டர்ஸில் எவ்வளோ தான். அண்ட் 4th ஒன் வந்து தீம். இதில் மோஸ்ட்டாக ஒரு ஃபிலாசபிக்கல் ஆங்கரிங்காக இருக்கணும். ஃபிலாசபிக்கல் ஆங்கர்னால், அதாவது ஒரு வினை விதைச்சமாக வினையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. அந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து பேசிஸாக நீங்கள் ஒரு கதை எழுதுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைனில் ஒரு கதைனா எனக்கு தெரிஞ்சு வந்து மகாராஜா படத்துலனா இருக்குது. நான் மகாராஜா படத்துலேயும் அந்த ஒரு வேணா விதைச்சிருப்பான், வில்லன் வந்து ஒரு வேணா விதைச்சிருப்பான். பட் நம்ம அந்த அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ட்ராஜடி நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு ஐடியாலஜி எடுத்து கதை எழுதுறது, ஓகேவா? அந்த ஃபிலாசபிக்கலாக ஆங்கரிங்காக இருக்கும். அந்த கதை வந்து அதை மையப்படுத்தி இருந்தால் இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும், ஓகேவா? அந்த தீமுன்னு இப்போ நீங்கள் இங்கிலீஷில் படிக்கிறீங்க இல்லையா, போய்ட்டில் தீமு, அதே மாதிரி தான். ஒரு மீனிங்கோ இல்லை ஒரு லெசனோ தரணும், ஓகேவா? அந்த மீனிங் ஒரு லெசன் தந்தால் தான் அந்த ஸ்டோரின்றது கொஞ்சம் நல்ல ஒரு ஃபைனல் டச்சாக தரும், ஓகேவா? மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட் அண்டு நரேட்டிவ். கான்ஃப்ளிக்ட் ஆர் நரேட்டிவ் ரெண்டும் ஒன்று தான், ஓகே? ஒரு கான்ஃப்ளிக்ட், திஸ் இஸ் ஸ்டில் அ டிபேட். ஒரு நல்ல கதை எழுதணுன்னா அதுக்கு கான்ஃப்ளிக்ட் முக்கியம் அப்படின்றது நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஸ்டில் எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் வச்சு மட்டுமே நல்ல ஒரு கதையை சொல்ல முடியுன்றது அவசியம் இல்லை. அதாவது கான்ஃப்ளிக்ட் ஆர் நரேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தால் தான் அந்த கதையில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஏற்படும். அந்த டிஃப்ரென்ஸ் மூலயமா தான் உங்களால் ஸ்டோரி சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அட்டாக் ஆன் டைட்டன் பார்த்தீங்கன்னா, அந்த மார்லியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும். எலியன்ஸ் ஒரு டைட்டனா மாதிரி நம்மளால் அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஸோ அதனால் அந்த கான்ஃப்ளிக்ட் ஏற்பட்டு அது மாதிரி வரும். ஸ்டில் ஐம் நாட் டாக்கிங் அபவுட், ப்ளீஸ் வாட்ச் தட் மாஸ்டர் பீஸ், ஓகேவா? அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வருது, ஓகேவா? ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட்ன்றது ரொம்பவே குரூஷியலான பாயிண்ட்டு. ஸோ இது மட்டும் கரெக்டாக அமைந்தால் மட்டுமே அந்த ஸ்டோரி வந்து ஒரு அப்சல்யூட் சினிமாவா இல்லை அப்சல்யூட் ட்ராமாவான்ற செட் பண்ணும்.
ஓகேவா. ஸோ இதுவும் ரொம்ப வாஸ்டான டாபிக், நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து செட்டிங். இந்த செட்டிங் மோஸ்ட்டாக அந்த வேர்ல்டு பில்டிங்கில் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நருட்டோக்கு அப்புறம் பொருட்டோ, புரியுதா. ஸோ அது செட்டிங் தான், ஓகேவா. ஸோ செட்டிங்கிறது அது பாஸ்ட்டில் நடக்குதா, ஃப்யூச்சரில் நடக்குதா, இல்லை அந்த ப்ரெசன்ட் நடக்குதான்ற மாதிரி அந்த செட்டிங் தான், ஓகேவா. ஹிஸ்டாரிக்கலாக இருக்கா, இல்லை அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்புறம் நடக்குதா, இல்லை இந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நடக்குதா, யூ டிசைட், ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டிங்ன்றது இருக்கும், ஓகேவா. அண்ட் லாஸ்ட்லி பாயிண்ட் ஆஃப் வியூ. பாயிண்ட் ஆஃப் வியூன்றது ரொம்பவே முக்கியமான இது. ஸோ இந்த அட்டாக் ஆன் டைட்டன் எடுத்துக்கோங்களேன், அது வந்து மோஸ்ட்லி எரனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நடக்கும். ஸோ எரனோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தான் அந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டு பார்ப்பாங்க. இப்போ எரன் இல்லாமல் மீகாசாவாக இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு தான் அந்த ஆடியன்ஸ் வந்து அந்த வேர்ல்டை பார்ப்பாங்க. உங்களோட ஸ்டோரியை அவங்க பார்க்குறது வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரக்டருக்கு அது நல்லாயிருக்கும், கேரக்டருக்கு அது கெடுதலாக இருக்கும். அப்போது நீங்கள் எந்த கேரக்டரை முதன்மையாக படுத்துகிறீங்களோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த சிச்சுவேஷன்றது மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஒரு விஷயத்தை காமிக்கிறீங்க, அப்போ அது வில்லனுக்கு நல்லதாக இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் வந்து வில்லனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதுவே வந்து அது ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதுவே வில்லனுக்கு அது நல்லதாக இருந்ததுன்னா யூ வில் சப்போர்ட் வில்லன், ஓகேவா. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூன்றது ரொம்பவே முக்கியம். தே ஆர் தி ஐஸ் ஆஃப் த ஸ்டோரி, ஓகேவா. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூன்றது ஒரு ஐஸ் ஆஃப் ஸ்டோரி. அண்ட் மாரல் இதில் மூலியமாக தான் அந்த மாரல், முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த மாரல் ப்ராப்ளம்ஸ் கொண்டு வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிறைய பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த 7 காம்பனன்ட்ஸ். வேர்ல்ட் பில்டிங்கில் நீங்கள் அந்த கல்ச்சுரல் டைவர்சிட்டி, ஜியாகிரபிக்கல் டைவர்சிட்டி இதெல்லாம் கொண்டு வரணும், ஓகேவா. இஃப் எனி அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொண்டு வரலாம். பட் ஸ்டில் மேக் ஷுர் தட் இஸ் நாட் லேசி. எனக்கு தெரிஞ்சு த லேசியஸ்ட் பவர் சிஸ்டம் இன் ஆனிமே ஹிஸ்ட்ரினா அது டீமன் ஸ்லேயர் தான். ஏன்னா அதை பற்றி அவ்வளோவா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் டீமன் ஸ்லேயர் அவரோட பவர் சிஸ்டம்ன்றது கொஞ்சம் லேசி தான், ஓகேவா. ஸோ அடுத்த வாரம் நம்ம ஹவு டு ரைட் யுவர் ஓன் ஸ்டோரி அப்படின்ற ஒரு சீரீஸ் பண்ணுறோம். எல்லோரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வந்து பல ஜானர்ஸ்லேயும் நம்ம எழுத போகிறோம், ஓகேவா. எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நிறைய ஜானர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்டு நிறைய காமிக் புக் ரிவ்யூஸும் வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.